நீலா அம்மா வந்துட்டே அம்மா வா. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இதோ வந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தெரியவில்லை? இவர்தான் மாமல்லபுரத்து மணிவிளக்கு நரசிம்ம பல்லவர் மகாராஜா. இவர்தான் என் தந்தை ஆழ்ந்த சிற்பி. நான் நடனமாடும் போது அதையெல்லாம் சிலையாக செதுக்கினாரே, மறந்து விட்டீர்களா? டாக்டர், என் மகன் எங்க ஓடினா? என்ன ஆச்சு சொல்லுங்க சார். தற்கொலை செய்துக்கவே போயிட்டாங்க. நல்ல வேலை, என்ன பார்க்க வந்த என் நண்பர் ரவிதான் நீலாவை காப்பாத்தினார். அப்படியா? என் மகன் உயிர் மீட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஐயோ அப்பா அப்பா, இவர் நரசிம்ம பல்லவர், உங்கள் ஒரு நாள் மருமகன். அவரை போய் தம்பி தம்பி என்று அழைக்கிறீர்கள். இது நியாயமா, முறையா? மகாராஜா, என் தந்தையின் தவறை மன்னித்து விடுங்கள். மகளே, உனக்கு விடுவு காலமே வராதா? தம்பி, என் பொண்ணு என்னென்னமோ உணராளே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் தானே அப்பா வருத்தப்பட்டீர்கள். இந்த நடனக்காரியை நாடாளும் மன்னர் விரும்ப மாட்டார் என்று. இப்போது என்ன சொல்கிறீர்கள்? இந்த சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து விட்டார். அப்பா பாருங்கள், வாதாதி பற்றி வருகிறது. சாலைக்கு அரசு சாம்பலாகிவிட்டது. புலிகேசி தொலைந்தார், தொலைந்தே போய்விட்டார். இதோ புலிகேசி மீண்டும் வந்து விட்டார். மகாராஜா, அட பாவி, என் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து இனிமே இதை பிரிக்கவே முடியாது. ஓ அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டேன். அதுக்குள்ள வழக்கம் போல நீலா தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. நடிக்கின்றான் நடிக்கின்றான். இவனை நம்பாதீர்கள். எடுங்கள் வாழை, வெட்டுங்கள் என் தலையை. ஏ புலிகேசி! சிவகாமி, மகாராஜா, இவன் உன்னால் சாகக்கூடாது. நானே வெட்டுகிறேன். உத்தரவு மகாராஜா, இந்தாருங்கள். ரவி, நீலாவுக்கு சிவகாமிக்கு ஓய்வு தேவை. கொஞ்சம் அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா? சிவகாமி, அந்த புறத்துக்கு போகலாமா? என் மாமன்னர் எந்த புறத்துக்கு அழைத்தாலும் நான் வருவேன். வாருங்கள் மகாராஜா. டாக்டர், நீ ஒண்ணும் கவலைப்படாது. சிவகாமி, நாடே உறங்கி விட்டது. இனியும் கண் விழிப்பது உடம்புக்கு ஆகாது. ஆமாம் ஆமாம், பஞ்சனை தயாராக இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். நான் வெண்சாமரை வீசுகிறேன். எனக்கு அதற்கு நீதான் கலைத்து போயிருக்கிறாய். மகாராஜா உத்தரவு கொடுத்தால் நான் போய் கனிகள் கொண்டு வருகிறேன். கத்தியை கொடுங்கள். மகாராஜா, முதலில் படுத்து தூங்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன போருக்கா போனேன்? ஆனால் இனிமேல் உங்களை நான் தனியாக போருக்கு அனுப்பவே மாட்டேன். சரி சரி, படுத்து தூங்கு. அப்படி என்றால் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். கதையா? ஆமாம், வாதாபிய வென்ற வீரக்கதை சொல்லுங்கள். காலம் போராது சிவகாமி, அது பெரிய கதை, தொடர் கதை. பல இரவுகள் சொல்ல வேண்டுமே. இன்று முதலிரவாக இருக்கட்டுமே. உட்காருங்கள், கதை சொல்வதற்காக. மகாராஜா, சிவகாமி, இது என்ன மகாராஜா, வைரமா? இல்லை, சாவிக்கு நாட்டில் சாவிரி பழம். சாவிரி பழம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது பழுக்குமா. அதிசயமான பழம். ஆமா, இதை சாப்பிட்டால் நினைத்தது நடக்கும், நடந்தது நிலைக்கும். மகாராஜா தங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க. மகாராஜா என் மீது எவ்வளவு அன்பு. இனி தூங்கித்தான் தீர வேண்டும். மகாராஜா, என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அரசாங்க வேலைகள் அதிகம். மகாராஜா, உங்கள் மணிமுடி எங்கே? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இல்லையா? கோபால், என்ன இது பயங்கரமான வியாதியா இருக்கு? இது ஒரு கோரமான சாபக்கேடு ரவி. 3 வருஷத்துக்கு முன்னாலதான் நடந்துதான் இந்த கொடுமை. ஆமாம் தம்பி, என் பொண்ணு காலேஜில் படிக்கிற போது
சரித்திரம்னா அவளுக்கு உயிர். ஒரு சமயம் பல்லவ சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி ராத்திரி பகலும் காலேஜ் வாசகசாலையிலேயே குடியிருந்தா. உயரமான இடத்துல இருந்த ஏதோ ஒரு புத்தகத்தை தானே எடுக்கும் போது ஏணி தவறி விழுந்துடுச்சு. எங்க நீலாவுடைய வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சு. அந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சித்தப்பிரமதானா இது? அதிலிருந்து தன்னை பல்லவர் காலத்தை சிவகாமின்னு நினைச்சு நரசிம்ம பல்லவர் தன்னை ஏமாத்திட்டதாக புலம்பி எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்துக்கு ஓடுது. ஆமா தம்பி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என் பொண்ணு மாடியில இருந்து குதிச்சாலோ கடல்ல போய் விழுந்துட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி. தம்பி, அவ சாக துடிக்கிறான், நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த அதிர்ச்சியில தான் எங்க அண்ணன் காடு விழுந்துருச்சு. வாத நோயால நடமாடக்கூட முடியாது படுத்த படுக்கை ஆயிட்டார். டாக்டர், எங்க சொத்து பூராவும் தரோம், எப்படியாவது நீலாவை மீட்டு கொடுங்க டாக்டர், மீட்டு கொடுங்க. கவலைப்பட, டாக்டர் கோபால் நிச்சயம் குணப்படுத்த. ரவி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரிய தவறு பண்ணிட்டேனே. இவர் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ரவி, லீடிங் லாயர் இன் மெட்ராஸ், டாப் மேன் இன் தி ஃபீல்ட், அந்த பிரபல வக்கீல் சின்னத்துறையோட மகன். யார் யார் யாரு? நம்ம பாரத்ல சின்னதுரையா? ஆமாங்க. அதே தம்பி, உங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சு. அவர் இறந்து போன ஒரு பாடு நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போயிட்டு போகட்டும். இப்போது உங்களை சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா, நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க போனீங்க? இப்ப எனக்கு கோர்ட்டு விடுமுறை. எனக்கு இந்த ஓவியம் வரையறதுல கொஞ்சம் ஆசை. நண்பர் கோபால் இங்க இருக்காரு எனக்கு தெரியும். அவரையும் பார்த்துட்டு மாமல்லபுரத்து சிற்பங்களை எல்லாம் சித்திரமா வரையலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நல்லதா போச்சு. நீலாவுக்கு குணமாகிற வரைக்கும் இவரும் இங்கேயே இருப்பாரு இல்ல? என்னங்க இது? நான் என்ன டாக்டரா? ஏன், நீ ஒரு வகையில டாக்டர் தான். தூக்கு தண்டனை வாங்கின எத்தனையோ நிரபராதிகளை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்கிற. சமயோஜிதமா நீ நரசிம்ம பல்லவர்னு சொல்லலன்னா நீலாவை உயிரோட பார்த்திருக்க முடியுமா? ஆமா தம்பி, நீ போயிட்டுனா மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால டாக்டர் உதவியா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கிறேன். நல்லதுங்க. ஓய்வு நேரத்துல ஓவியம் வரையறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது நானும் விரும்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நேரமாயிடுது, நீங்க எல்லாம் போய் படுத்துங்க. தம்பி, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. வாங்க. வரேங்க. தேவா, நம்ம ரெண்டு பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? நமக்கு உண்மையா தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சின்ன சின்ன உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவங்க இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவங்க இருக்கிறான். இந்த போடா போடா வயிறு காரணம் சோத்த காணும், கண்ணு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதான் மனிதன். ஏதோ சார், மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழியாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார், 1000 புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்தே இங்க தாங்க இருக்குது. அருமை அருமை. என்ன மனிதனின் கைவண்ணம்! கல்லை கலையாக்கி விட்டானே, இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து இருக்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல. பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க, பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவனாலும் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா, ஆஹா விலை விலை விலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி பாருங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க, அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும்,
இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவன் குடிமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பண்ணல? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆத்துங்க. காத்துலையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதுறேன். வரட்டுமா? நேற்று வந்தாங்க 3 பேரு. அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே இருக்கட்டுமே. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுத இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. நானும் படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ புளியாங்கொட்டை காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தர்றேன் சார். புதையலா? இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார். மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். என்னப்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கண்ணத்துல என்னத்தை தேடுறேன்? அப்போ நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார். கடமைக்கு எனக்கு பொய் பேசியே பழக்கம் இல்லை. நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவரை சொல்லி கொடுக்கிறது. This is Arjuna Tapas. Arjuna the Alli's husband. Arjuna the Gandhiva. தங்கபா அவா அவா ஏன்னா அர்ஜுனன் தபாஸ். ஐயா வாங்க வாங்க அம்மா வாங்க. நாங்க கைடு. அதோ பாருங்க பேர் தாக்குற குழந்தை. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? என்னது பார்வையே சரியில்லை. ட்ரெஸ்ஸையே மாத்தி பாக்குறாரு. ஏமா அப்பாக்கு பார்வை மந்தமா? தூரத்துல இருந்தா தெரியாது, கிட்ட இருந்தா அது மேலேயே இடறி விழுந்துட்டு வரேன். இன்னையே மகாபலிபுரத்துக்கு வந்தாரு. குழந்தைக்காக வந்தேன். சாருக்கு சொந்த ஊர் இது மெட்ராஸ் தான். தொழில் மெழுகு பொம்மை கடை. அதான் தெரியுது. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா இங்க நீ கைடா நான் கைடா? என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறியே? நான் தான் கைடு. இல்லங்க பாத்தீங்களா? சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை, இதற்கு ஏது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். I am sorry. ஆமா சுத்தி பார்க்கலாம். நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லுல தீவியா இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்த திண்டுக்கல். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பொங்கல். அதனாலதான் இந்த கல்லுங்களை பத்தி கதை சொல்றதை நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரிதான். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அதை பார்த்து நரசிம்ம பண்ணவர் அப்படியே அசைட்டாரு. இப்ப நீங்க சிரி, நான் அசறேன். அது மோகினி அதுக்குள்ள வந்துட்டேன். சுத்தி காமிக்கிறியா? யாரையாவது கண்ணுக்கு தெலுங்காது இனத்துல சுத்தி காமிக்கிறது. பாத்தீங்களா? எங்க எங்க? அது உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போடுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? மகாபலிபுரத்துக்கு வந்தவங்க உடனே திரும்பி போனா கலாதேவதிக்கு கோபம் வந்து கண்ணை அவுத்து போறாப்பா. ஆமா சார், உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931 இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. போய் இந்த ரிஸ்க் 2 நாளைக்கு தங்கிட்டு போடுவேன். அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி வாங்கப்பா. டாடா. பாய் பாய். நாளைக்கு போகலாம். என்ன கூப்பிட்டீங்களாங்க? வயசான காலத்துல வைக்கிறது கூப்பிடுவாங்க. இது நான் தயார் செய்த உயில். சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது இப்படி எழுதிருக்கீங்க? ஏன்? நான் சம்பாதிச்ச சொத்து நான் கட்ட பொண்ணும். என் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்ல தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவுதான். என் பொண்ணோட உயிரை பல முறை நீ காப்பாத்தி இருக்க. அதனால அவ உயிர் உனக்குத்தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது. ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற. ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்ல. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாத்தான், அதுவும் நீ விரும்பினாத்தான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணு விட்டியா? ரவி, அவ சம்மதிச்சா எனக்கு ஒண்ணும் தடையே இல்லை. இப்பவே அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா அண்ணா, என்ன இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடு.
அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பரமையும் தற்கொலை வெளியே அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒண்ணும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்ன இது? இல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ரவி நீ அழைச்சிட்டு போயாப்பா. என்னங்க அது? நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சு போயிட்டு வா. கம் ஆன் ப்ளீஸ். என்ன விளையாட்டு? அதுவா? அது நான் இல்ல. நீங்க இல்லாம வேற யாரு இருக்காங்க இங்க? திருடன். திருடனா? ஆமா. பொதிகை மலை விட்டெழுந்து மணக்கும் சந்தன காட்டிலே புகுந்து நன்முத்து கடல் அலையிலே சதிராடி மூங்கிலே இசையெழுத்து திரிகின்ற தென்றலனும் திருடன் தான் உன் உடையை தொட்டான், உன் உடலையும் தொட்டான். வக்கீல்கள் கோர்ட்ல தான் அழகா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் வாழ்க்கை கூட ஒரு வழக்கு மன்றம் தான். தீர்ப்பளிக்கும் நீதிபதி மனசாட்சி. குற்றவாளி ஆபத்தான ஆசை. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. சில பேர் அதை மறந்துட்டு சாக விரும்புறாங்களே, அது ஆபத்தான ஆசை இல்லையா? அது பெரிய குற்றம் இல்லையா? நீலா, சாவு நம்ம தேடி வரணும், சாவை தேடி நாம் போகக்கூடாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை விட இருப்பதுதான் நல்லது. இப்ப தொல்லையா தெரியுத வாழ்க்கை பின்னால முன்னையா மலரும். என்னை பொறுத்தவரை என் வியாதி எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. பைத்தியம். சோத்துல ஒத்த சுண்ணாம மாறி தட்டினா பொட்டு விழுந்தும். ஆமா, உங்களை பார்த்த பிறகுதான் என் பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. எனக்கு வாழணும்னு ஆசை வருது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உங்க அப்பா எப்படி துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்பா மட்டும்தானா? நீங்க உண்மையாவா? இந்த சந்தோஷம் இன்னைக்கு நினைச்சு நிற்குமா? இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு ஏன்? நமக்குன்னு சொல்லக்கூடாதா? அடடே, நான் நம்ம ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறதே இல்லையே. அப்படியா? இனிமே நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். பச்சை 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 பச்சா என்ன இது மறுபடியும்? ஆமா, இந்த ரெண்டு உடலுக்கு உங்க ஒரு உயிர் போதாதா? அப்பா, நான் என்னமோ பயந்துட்டேன். பைத்தியம். பயம்ங்கிறது சூத்துல ஊத்தின சுண்ணாம்பு மாதிரி, தட்டுனா பொட்டுன்னு விழுந்துடும். நீலா, நான் எதுக்கும் இங்க வந்தேன். உன் நோய் குணமாகாதான் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? உன் நோய் குணமானது மட்டுமில்லை, நீ ஒரு நல்ல குணமான பெண்ணுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீலா, இந்த உலகத்துல நாம் எதிர்பாராததான் அதிகமா நடக்குது. நீலா, நீலா, என்ன வக்கீல் சார், கார் ரிப்பேரா? ஆமாங்க. என்னன்னு தெரியலையே. ஓஹோ, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வாங்கல, நம்ம கார்ல போலாம். பரவாயில்ல, நான் சரி செய்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, அது வரைக்கும் நீலா நடு ரோட்ல இருக்கணுமா? அப்பவே சொன்னேன் அண்ணன் கிட்ட, நான் கூட்டிட்டு போறேன்னு. கேட்டாரா? இப்பதான் என்னங்க, கூட்டு போங்களேன். ஆல் ரைட். நீலா வாமா. போமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரமா வாங்க. அந்த இவரு டாக்டர் காத்துட்டு இருப்பாரு. நீலா வாமா. என்ன சித்தப்பா புது இடத்துக்கு வந்திருக்கோம்? வீரா,
எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இவளை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல கூட்டி வை. கௌரி, என்னக்கா புது இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? மல்லிகா, உங்க அக்காவுக்கு நீ வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? என் அண்ணனுடைய பைத்தியக்கார பொண்ணு நீரா திடீர்னு எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஊரெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கல. நீலா இல்லாம வீட்டுக்கு போனா என் அண்ணனுடைய உயிரே போயிடும். அதனால நீலாவை போலவே இருக்கிற நீ என் கூட வீட்டுக்கு வர, நீலா மாதிரியே நடிக்க. இவருடைய அண்ணன் நல்லா இருந்தாதான் இவர் நல்லா இருக்க முடியும். இவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். உங்க அக்கா நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். போமா, உனக்கு ஒரு ஆபத்து வராது. தைரியமா போமா. கௌரி, மல்லிகாவுக்கு நீலாவை போலவே ட்ரெஸ் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. ரவி, நீலா எங்க? நீலா இன்னும் வரல? வரலையே. நாகராஜா அப்பவே அழைச்சிட்டு வந்தாரு. ஐயோ, இன்னும் வந்து சேரலையே. அவளுக்கு திடீர்னு பைத்திய வெறி பிடிச்சிட்டா நாகராஜ் தடுமாறி போவானே. இதோ நீலா. வாமகளே, வாமா. அண்ணா, வர வழியில நீலா மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, தவிச்சு போயிட்டேன். அப்படியா நீலா? நீலாவா? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. நரசிம்ம பல்லவரை தெரியல? நரசிம்ம பல்லவரே, நலந்தானே? உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன. நீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிக்னிக் முடிஞ்சு திரும்பும் போது நீ நல்லா தானே இருந்த? பிக்னிக்கா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்களோட. இல்ல இல்ல இல்ல, அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன். நீங்கள்? அம்மா, என்னம்மா இது? அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசமா, உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்கிறாரு. வணக்கம் அப்பா. வணக்கம்மா. என்ன புதுசா இருக்கு? தம்பி ரவி, என்னென்னவோ பேசுறாளே. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நீலா, சிவகாமி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் கடற்கரை பக்கம் போய் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறா. ஏமா? ஆமாம் ஆமாம், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மன்னவா, எங்க வருகிறேன்? உன்னுடைய அந்தப்புறத்துக்கு போமா. Go, 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 go. See, Who is this? this is Sita. Sita. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama. Yes. Rama and younger brother, Chinna Thambi, Lakshmanan, both went forest, Kadu, river, Ganges, Gangai Nadi. On the papa, that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, no, these are Gai. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Kurukshetra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? இல்லடா, நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னையே கண்ணி வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கீதா, வெறும் தலைவா தொப்பித்தலையனா? தொப்பித்தலையன். தொப்பித்தலையன். தம்பி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசுறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்திருக்கேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிள்ளை, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா.
பகல் கனவு காண்றா. ஏமாத்த மாட்டிய? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ், மெட்ராஸ் போ. எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். வர்றேன். ஆமா, நீங்க மாத்திரம் தனியா இருக்கீங்க? போங்க. என்ன நீங்கள் ஏன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கை சேர்த்தா பிடிக்காதா? அவன் உங்க பிரச்சனைங்க தெரியும். எங்க போயிருக்காரு? தெரியும். எப்ப வருவார்? தெரியும். எவ்வளவு கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களே தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம 2 பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க 2 பேரும் ஊருக்கு போறது நான் பாக்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ் வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கி உங்க அப்பா பேசாமலே இருப்பாரா? மெழுகு இன்னைக்கு விளாசமே கிடையாது. இது எங்க லாஸ்ட். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா, நீங்க போடுங்க. அப்பா வந்து வந்துடுவார். இருக்கீங்க போறீங்களா? என்ன பொறுத்த வரையில் நீலா சாகவே இல்லை. கேட்டா சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்புனா ரவி. நீ ஏதானும் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டேன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடு இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆறு என்ன தெரியும்? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளை நண்பரான நீ கவலையின் துணைவனாக. ஐயோ, எனக்கு தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட. ரவி இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. இருக்க. நீலா சாகவே இல்லை. அவதான் இல்லை. அதே உருவம், அதே பேச்சு, அதே பாவம். எப்படி இருக்க முடியும் ரவி? அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். நாடி துடிப்பு இல்ல, ஹிருதயம் நின்று போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணு. நம்ம 2 பேர் கண்ணு முன்னால் தானே அந்த உடலை எரிச்சாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் கூட தான் பார்த்தேன். கோபால், அப்ப இவ யாரு? இவ யாரோ, இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. கோபால், 2 பேருக்கு ஒரே மாதிரி உருவம், நிறம், குரல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரியே காயம் இவன் முதுகிலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மன்னன் நடந்திருக்கு. நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்திருக்க. நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்னு தெரியுது. அதுக்காக என்ன செய்யணும்னு உடனே சொல்லுங்க. நாம் தான் கண்டுபிடிச்சாங்க. அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல? இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாம மைசூருக்கு போய் சேரணும். ஏற்பாடு. மொட்டை, இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சு. இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆஸ்திக்கும் இனிமேல் நான் தாண்டா அதிபதி, நான் தான் ராஜா. ராஜா பக்கத்துல இருக்க ராணியை அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? அம்மா ஜானகாரன் மைசூருக்கு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நம்ம கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். மைசூருக்கு மல்லிகா, பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ எதுக்காக நடனம் ஆடணும்? யாருக்கு சம்பாதிச்சு போடணும்? இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கௌரவமான மனிதன். என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே. அதனாலதான் கற்ற கலையில கவலையை மறக்கிறேன். பைத்தியம், உனக்கு குடும்ப கலை தெரியாது. கணவனும் மனைவியுமா அழகான குழந்தைகளை பெற்று ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதுலதான் நிம்மதி. கேட்கறதுக்கு சுவையா இருக்கு. குழந்தைய குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே. உங்களோட வாழணும்னு இரவு பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கிற எங்க அக்காவுக்கு அந்த ஆனந்தம் வேண்டாமா? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இல்ல மல்லிகா, அத நான் மறக்கல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை. உங்க கழுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்கு தான், அதே முகூர்த்தத்துலதான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்றேன்? மாப்பிள்ளைய பாக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். ஏன்? யாரையாவது விரும்புறியா? சொல்லு, நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. முதல்ல அவளை ஊருக்கு கூட்டிட்டு போலாம்.
அங்க போய் பேசிக்கலாம். நோனம், மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம். ராணி மாதிரி வாழ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். மல்லிகா, நல்லா யோஜனை பண்ணு. நீ ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். உலகப்ப மேஸ்திரி தெரு நம்பர் 7. என்ன நம்பர்? அது எப்படி 5 கருத்து 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6 நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்காது. எப்படி நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா தான் வர்றான். ஐயா, கண்ணில்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை பத்தி சொல்றியா? மரம் தாங்காது. ஐயா, நான் எங்க இருக்கிறேன். பத்தி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீ சாப்பிடலையா? ஐயா, என் மேல கரண்ட் வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போட்டுருக்கா? போடா முட்டா. இல்ல, இங்க 1 ரூபாய் கிடக்குது. உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், சொல்லாதே நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யார் வராது கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா? வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி. அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்கறியா? என்ன பார்த்தா உங்களுக்கு வேடிக்கை இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சு. எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அந்த என் கண்ணே, அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்றுட்டு பேசுறேனே, ஆமா, அதெல்லாம் கவனிச்சியா? ஓஎஸ். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களே தானே பாத்து. மகனே, மகனே, அப்பா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உங்களுக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனேதான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாம்மா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்க. இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, நீ கண்ணு முடிக்க சொல்றேன். நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தஞ்சாவூர் போறேன்னு சொன்ன இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாபாய்க்கு போகுது. எவ்வளவு பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு. பக்கம் அல்ல எடுத்துருவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையல, நீங்க சும்மா இருங்க. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ளை. கூட்டு வாங்கினார மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா? அழகு வேண்டாமாயா? தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யார கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்கலாம் நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கையை வைக்கிறியா? இங்க பாரு தேவா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம். ஒன்னா தூங்கணும், ஒரே வேலை சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே பொண்ணு சொல்லி வேறு வளர்த்துருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுறது தப்பு தானே? தப்பு. நான் வாடகை வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்த வந்தா இல்ல, நீ சொல்ல பக்கமா வந்தேன். சொல்லப்படாத மரியாதை போயிடு. சொல்ல பண்ணாத நீ போடு. போக மாட்டேன். நீ போக மாட்டேன். வாசுதேவா, என்ன பண்ணி? யாரால
தொப்பியோட வந்து உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம் சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த ஊசி எதுக்கு இந்த ஊசி இல்ல? நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்னேன் தொப்பி தலைவனை காதலிக்க சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலைவன். போங்கப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலைவனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேன். இது தவிர அவன் கண்ணை வச்சு விடுறேமா? ஓய்யா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மகை யாரும் தெரியாம தடவரேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமேதான் பிடிக்கணுமா? பேசாதீங்களா? கண்ணுத்தினால ஒரு வீட்டுல வந்து கிளாசா பண்றீங்களே, உங்களுக்கு மாவு இல்லை, ரோஷம் இல்லை, வெட்கம் இல்லை. மானத்தை பத்தி வெட்டத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ள சுத்துற? பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது. கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் தானப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாள் இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத ஊருக்கு போய் தொலைச்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம். உண்மையா பேச சொன்னேன். நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன், அதுபடி செய்யணும்னு சொன்னேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு மிஸ் மல்லிகா. ஓ, நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேற்று வந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலிருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழில மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்னத்தான் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவேன். ஆனா அப்படி கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? இது என்ன சூழ்ச்சி? ஏன் நீ ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புதிய இடத்தை போட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில், மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இந்த வீடு தான் உனக்கு கௌரி. இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. மல்லிகாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவன் குடும்பத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவளா இருந்தா போதும். கோபால், நான் அவளை கல்யாணம் செய்துக்கதான் முடிவு பண்ணிட்டேன். அவளை கல்யாணம் செய்துக்க போறியா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்துக்க அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கோபால், சந்தர்ப்பம் அவளை நமக்கு குத்தவரையை காண்பிச்சிருக்கலாம். அந்த அப்பாவி பெண்ணுக்கு பின்னால ஒரு பயங்கர கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். பாப்பா, உன் திட்டம் உன்னை எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலான்னு மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போய் சொல்ற நீ? பின்ன என் மகிழ்ச்சி தான் உனக்கு சொத்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றதுக்காக சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன தேவைன்னு சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தா என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போறா. எப்படி முடியும்? அதுக்கு தான் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ, எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். ஒரு விஷயம் கண்
நான் தான் டாக்டர் கோபால். ரவி எங்க நான் கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழகை மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நம்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கு நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். நடந்ததை சொல்லாம இனி ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவர் தீர்த்துக்கிட்ட ஒரு கூட்டுமையை காத்திருந்தோம். ரவி தன் உயிரை காப்பாத்திக்கு நடத்தின போராட்டத்துல அவர் தலையில் அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக திருடம் மாதிரி நான் சூரிய குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோடு இருக்கேன். அக்கா மன்னிகா, அக்கா என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யுது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ. அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. அங்கதான் இருக்காரு. அவரை நான் பார்க்க விரும்பல, நீங்களே போய் பாருங்க. அம்மா அந்த இடத்தை விட்டே போயிருக்க மாட்டேன். என்னை ஏமாத்துட்டாங்க. எல்லோருமே சேர்ந்து ஏமாத்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டேன். நீ ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். பெண்ணால இந்திரன் கேட்டான், சந்திரன் கேட்டான், காட்டுக்கு போன ராமனும் கேட்டான், உன் வீட்டுக்கு வந்த இந்த ரவியும் கேட்டான். என்னை எதுக்காக தேடி வந்தீங்க? என்னை எதுக்காக சந்திச்சீங்க? கடவுளே, எங்க 2 பேருக்கும் எதுக்காக உறவை ஏற்படுத்தி வச்சு? உறவா? இதுதான் உறவா? உனக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு நீருக்கும் நெருப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு, கண்ணாடிக்கும் கல்லுக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு. வக்கீலையா வணக்கம். இங்க இருக்காரு வைக்கலையா? திருமலை உட்காரு உட்காரு. அத நாக்காரி சோப்பான்னு சாஞ்சாதீங்க, கவுந்துருவீங்க. புரியுது புரியுது. வக்கீலையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். என்ன சமாச்சாரம்? இதான் என் பொண்ணு. நான் இங்க இருக்கேன். இது அதாவது என்னுடைய ஒரே பொண்ணு. கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை யாரு? ஆமா, நீ மாமல்லபுரத்துல வழிகாட்டியாரு இல்ல? ஆமாங்க, அங்க நான் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருந்தேன். இங்க எங்களுக்கு நீங்க தாங்க வழிகாட்டணும். எனக்கு நீங்க தான் சார். இந்த வாசுவ என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டா. நான் ஒரு முட்டாள் பாருங்க. அது இருக்கான் பாருங்க, அந்த தொப்பித்தலையன். அவனுக்கு என் மகள் கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன் சார். எங்க 2 பேருடைய நாணயமும் காப்பாற்றணும். அதுக்கு நீங்க தான் சார் ஒரு வழி செய்யணும். ஏன் சார், வக்கீல் கிட்ட வர வேண்டிய வழக்கா இது? குடும்ப விவகாரம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறவன் நான். நல்ல நடு தெருவுக்கு போக இருந்தது, நான் தான் வடக்கு இங்க வான்னு விட்டுருக்கிறேன். மிஸ்டர் திருமலை, இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த 2 பேர்ல யார் புத்திசாலின்னு பார்த்து உங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். அதுதானே சிக்கலே. என் கண்ணுல பட்ட வரைக்கும் 2 பேருமே புத்திசாலி இல்ல. முழுவும் உண்மை. நான் நெருப்பு அப்படியே உரிக்கிறேன். நான் முட்டா இல்லைங்கிறது உங்க மகன் பார்த்தா தெரியும். வேண்டாம், பல பாஷைகளை பேசி மயக்கிருப்பான். வேணும்னா பரீட்சை பண்ணி பாருங்க சார். பரீட்சை என்ன கால் படிக்கிறதுன்னு நினைச்சா? நீதான் பள்ளிக்கூடத்துக்கே போறேடா. சத்தம் போடாது. திருமலை சார், இதுல 3 கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் இருக்கு. இந்தாங்க. சமயோசிதமா புத்திசாலித்தனமா இந்த கேள்விகளுக்கு இந்த 2 பேர்ல யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்ய வச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கண்ணு தெரியாத கீழே போட்ட போறீங்க, இப்படி கொடுங்க. எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா உன்ன தெரியும் சார். வைக்கலையா, நான் போயிட்டு வர்றேங்க. வணக்கம் வணக்கம். சார், எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. அவர் கூட கூட்டு போயிட்டாரு. பொண்டாட்டி எல்லாம் பண்ண போறீங்களா? என்ன பதில்? இவ்வளவு புத்தாந்தம் இருக்குல்ல. என்ன தம்பி? இல்ல சார், எனக்கு அம்மா இருக்குது,
அப்பா இருக்குது. அது போதும்டா வர. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். கேள்விகளை படியம்மா. முதல் கேள்வி, மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். ஆனால் அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது தன்னால் பார்க்க முடியாது. அது என்ன? மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது அதை அவனால் பார்க்க முடியாது. அது என்ன? பார்க்க முடியாதெல்லாம் இவன் ஏன் செய்யறான்? அவன் இஷ்டம் செய்யறான். நீ கேள்விக்கு பதில் சொல்லுடா. ரெண்டாவது கேள்வி என்னங்க? கேட்ட கேள்விக்கு பதில். மூக்கு கண்ணாடி. அடையா, மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்ல கண்ணாடியில பார்த்தா தெரியாதா? சோறு சோறு திங்க தெரியாதா? சோறு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாந்து வாங்கி விடா. கூண்டை விட்டு வெளியே வரான். இது சட்டி மடக்கி மட்டி. பெட்டி 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 பெட்டி. அப்பா, முதல் கேள்விக்கு சரியான விடையை சொன்னவர் இதோ இங்கே நிற்கும் வாசு. இரண்டாவது கேள்வி, கண்ணும் கரையறந்து இருக்கும் இரவல்ல, காலம் செல்ல செல்ல வெள்ளையாகும் பகலல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. அது என்ன? என்ன 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 என்ன? கண்ணன் கரையறிந்திருக்கும், இருளும் அல்ல, காலம் செல்ல செல்ல வெளுக்கும், பகலும் அல்ல, வெளுப்பதெல்லாம் பாருங்க, மூடும் அல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. யானை யானை இல்லை, இன்னும் யானை. எருமை எருமை. ஏன்டா உன் பேரை கேட்டாங்களா? ஐயோ, ஆண்டவரை வேண்டிக் கொண்டு முடி முடி. அப்படி முடி. சபாஷ் தொப்பி தலையா. இதை நான் ஆச்சரிக்கிறேன். அது என் தொப்பி. சைலன்ஸ். மூன்றாவது கேள்வி, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. என்ன கல்யாணத்தை நம்ம இப்பதான் விசாரணை நினைக்கிறோம், அதுக்குள்ள எங்களுக்கு அது குழந்தை அர்த்தம் இல்லாம இருக்குது. இது கேள்வி, பதில் தேவை. உங்கள் வீட்டில் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. ஒரு வாரம் தேடுகிறீர்கள், பிறகு குழந்தை கிடைத்து விடுகிறது. குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது ஏன் குழந்தையான்னு பாப்பேன். பணம் பாரு, நான் கூட அலைவேன். நகை இருக்கான்னு பாப்பேன். மொட்டை புத்தி. அது என்ன கேள்வி? என்னது குழந்தை, உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. ஒரு வாரம் தேடுகிறீர்கள், பிறகு கிடைக்கிறது. கிடைத்த குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, அது இல்லை. தேடுவதை நிறுத்தி விடுவேன். இரண்டு கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர் வாசு. இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தது வாசு. ஆகவே வாசுவுக்கு என் மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். வெரி குட். ரவி, மாலை போடு. நீங்களும் போடு. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். பேசவோ கூடாதுன்னு சொன்னோமோ அவன் கழுத்துக்கு மாலைய போட்டு என் கழுத்துக்கு கட்டி கொண்டு வந்து தாவும் தங்க. அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஆனா அந்த வக்கீலால எனக்கு என்னைக்குமே ஆபத்து. எனக்கு நிம்மதி. கௌரி, நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் இன்னும் தாலி பாக்கியம் கிடைக்கல. அவனுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை கிடைச்சிடாதீங்க. அவனுக்கு பாக்கியம், எனக்கு படுகொலை. பயங்கரத்துல ஒரு தூரிய ஒரு தங்க அவங்கிட்ட சொன்னா போதும், எனக்கு தூக்கம் வேணாம். என் தங்கச்சி உங்களை நிச்சயம் காட்டி கொடுக்க மாட்டான். என்ன நம்புங்க, நான் இப்பவே போறேன்.
புருஷன்கிட்ட எதையும் சொல்லாதேன்னு அவ கால்ல விழுந்து கெட்டு கேட்டுக்கிறதான். உண்மையை சொல்லாம வாயை திறந்தா அதை கேட்கறதுக்கு ரெவி இருக்க மாட்டான். அவன் பிணந்தாயா? போ. மல்லிகா, அக்கா, அக்கா, மல்லிகா, அக்கா, என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதைக்கு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கோம். அழாது, நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்டேன். அது உண்மையே போதும். ஆனா என்னக்கா மல்லிகா, நீ ஊமையா இருக்கணுமா? நீ ஊமையா இருக்கணும். என்ன, நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா, மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா, உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தா பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனோ அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம். மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட ஒண்ணு யாரும் வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பத்தொட்டில போடு. வைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கண்ணுத்திரை பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கி வேணும்? பிறகு எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. நீ மிக நன்றாக நடிக்கிறாய். என்ன மேடை, நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதெல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இதை கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசன். போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கிறியா? நிற்க மாட்டீங்க? விளக்குத்தானே? போங்க. இதோ வெக்கமா? இல்ல, கோவம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இந்த உலகம், அங்க போகலாமா? என்ன பொம்மையா?
சிவகாமி ஏமாத்து நான் ராத்திரி பாவம் இல்லை எனக்கு அண்ணன் வேண்டாம் அந்த படம் வேண்டாம் ஐயோ அந்த வேண்டாம் நிறுத்து நிறுத்து ஐயோ நீ நாளை மேல ஆறு என் கிதைக்கு மேல ஆறு அது சொல்லுது ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் நீ என் நீலாவுடைய ஆவிதான் இந்த பக்கம் தான் ஓடியாந்தேன் இப்படியே ஓடினேன் கலங்கிற விளக்கத்துக்கு வேற ஏன் உச்சிக்கே போயிட்டேன் ஐயோ ஐயோ அங்கேருந்து நீயா விழுந்துட்டா கீழே விழுந்துட்டா ஐயோ ஐயோ விழுந்து செத்துட்டா ஐயோ ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்திய இவன் நடத்துல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியும். நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். வாங்க டாக்டர். அப்படியா? வாங்க போய் பாப்போம். காதலிச்சு பொண்ணு கண்ணு எல்லாம் செத்து போன செத்த பிறகு வேற நிம்மதியா வாழ விட மாட்டா போட்டிருக்க. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த நீலாவுடைய நினைவும் பிரமையும் தான் ரவியை பயங்கரமா பாதிச்சு. அந்த பாதியால இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் போல தைரியமா இருக்கு, கவலைப்படாது. நல்ல மருந்தா கொடுக்கும். பாடம் நம்ம ஏமாத்த நிச்சயம் ஏமாத்த. சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி குணமாகும்? என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லப்படுத்துறிய? சிவகாமி சாப்பிட்டாளா? அவளை கவனிச்சியா? நீங்க சாப்பிட்டதா சிவகாமி சாப்பிடுவாளா? சிவகாமி சொன்னாளா? உங்களுக்கு சொன்னாளா? சாப்பாடு இல்லை, விஷம் விஷம். புரியுது, நல்லா புரியுது. நீ என்ன கொல்ல பாக்குற. என் நீரா போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குற? அவ போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறியா? அதுதான் நடக்காது. அவன் நரகத்துல இருக்காளோ சொர்க்கத்துல இருக்காளோ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். மல்லிகா, ஏன் பழக? என்ன நடந்துச்சு? எழுந்தது நீ பலகாரம் சாப்பிட்டியா? உனக்கு பசிச்சிருக்க. நீங்க சாப்பிடுங்க. கணவன் சொல்றதான் மனைவி கேட்கணும். உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம், நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா. எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ நீலா பாடி கேட்டது இல்லையே? எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாடக்கூடாது. சரி, எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவா. அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பார்த்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சதேன் பாரு,
அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிற்குது. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா, இல்ல இல்ல, நான் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. பார்த்ததா இப்பதானே சொன்னேன். ஆமா, இல்ல, பார்த்தவங்க சொன்னது கேட்டதாக சொன்னேன். போய் நீ போய் சொல்ற.